Hello everyone, this is Guna Ragulan. So இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட் எதுக்காக வேண்டியன்னு கேட்டால் இந்த சிஎம்டி சொல்லி நம்மளோட விண்டோஸில் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். சிஎம்டி அது பெச் கணக்கு பேருக்கு பெச் ஸ்கிரிப்டிங்னு சொன்னால் விளங்காது. பட் சிஎம்டின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் விளங்கும். சிஎம்டியை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலரில் இருக்கும், லைக் ஹேக்கிங் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம்டியை டைப் பண்ண இப்படி டைப் பண்ணோடனே லைக் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். லைக் இதை நம்ம சிஎம்டின்னு சொல்லுவோம். பெச் சொன்னால் யாருக்குமே விளங்காது. சில டெக்னிக்கலான பீப்புளுக்கு தான் விளங்கும். பெச் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். ஓகே, லினக்ஸ்லேருந்து வந்தாக்களுக்கு பேஸ் செல் ஸ்கிரிப்டிங், பேஸ் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். ஸோ விண்டோஸில் நம்ம இதை பெச் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். BATCH batch scripting. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது இந்த சிஎம்டி ஏன் இருக்குது, பெச் ஸ்கிரிப்டிங் என்று சொல்கிறது ஏன் இருக்கு, ஸோ அந்த பெச் ஸ்கிரிப்டிங்கால் நமக்கு என்ன பயன், ஸோ என்னென்ன செய்யலாம், ஸோ அது வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பல விடயங்களை ஃபஸ்ட்டாக தியரியை டிஸ்கஸ் பண்ண போகலாம். நாட் ஃபுல்லி தியரி, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது என்ன இப்படி என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போவோம். சிம்பிளாக சொல்ல போனால் பழைய காலத்து கம்ப்யூட்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90s கம்ப்யூட்டர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பிளாக் அதிகம் ஆன் பண்ண உடனே பீப்புள் என்ன செய்வாங்க சொன்னால் இப்படி சம்திங் டே டைப் சம்திங் லைக் திஸ். ஓகே, அண்ட் இட் வில் டூ சம்திங் லைக் திஸ். ஓகே, அண்ட் எல்லாருமே இப்படி ஒரு பிளாக் கலர் டெர்மினலுக்கு முன்னால் தான் வேலை செய்து கொண்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் MS-DOS. இந்த MS-DOS, இந்த OS, இந்த GUI OS வரதுக்கு முன்னாடி இதை நாங்கள் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதை GUI, இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், மவுஸ் இதுக்கி இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ண ஓப்பன் ஆகுது. பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒன் பண்ண உடனே கம்ப்யூட்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ தே வாண்ட் கோ டு டெஸ்க்டாப். பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப் டைப் பண்ணோன்னே நான் டெஸ்க்டாப்பில் இருக்கேன். DIR டைப் பண்ணோன்னே டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோல்டர்லாம் காட்டுது, லைக் என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எஸ் இல்லை இந்த ஃபோல்டர் அப்படியே இதுக்குள்ளே காட்டுது. பட் பழைய காலத்து கம்ப்யூட்டர் இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ நம்ம கூகுளில் போய்ட்டு MS-DOSன்னு சொல்லி டைப் பண்ணோம்னு சொன்னால் கொண்டு வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மைக்ரோசாஃப்ட் DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம், it's an old operating system. It's released in 1981. ஓகே, ஸோ அந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த GUI இருக்காது. இப்படித்தான் அது பேசிக் சிஸ்டமே இருக்கும். பழைய காலத்தில் ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கை கம்ப்யூட்டரில் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாலும் இந்த மாதிரி சில கோடிங்குகள் தெரிஞ்சிருக்கணும். கோடிங்கை விட கமாண்ட் தெரிஞ்சிருக்கணும். பழைய காலத்து கம்ப்யூட்டரோட ஒரு கமாண்டை கொடுப்பாங்க, அந்த கமாண்டை ப்ராசஸ் பண்ணி அந்த கமாண்டில் ஒரு அவுட்புட் வரும். பட் இப்போல்லாம் ஜஸ்ட் கமாண்ட், இந்த இன்புட் எல்லாம் சும்மா மவுஸாலையும் கீபோர்டாலையும் கொடுத்து கொண்டு இருக்கேன் GUI வந்ததுக்கு பிறகு. ஓகே, GUI வந்ததுக்கு பிறகு எதுக்கு இந்த சிஎம்டி இருக்கு என்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ லினக்ஸ்ன்னு சொன்னோன்னா லினக்ஸ் கேர்னல் ஆப்ரேட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா மைண்டுக்கும் வர்றது லினக்ஸ் டெர்மினல். ஸோ லினக்ஸ் ஓஎஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லினக்ஸ் டெர்மினல். ஸோ ஓகே, டெர்ன்னு அடிச்சோடனே டெர்மினல் வருது. ஓகே, இது லினக்ஸ் டெர்மினல்னு சொல்லுவோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா சில கமாண்ட்ஸ் தான் இருக்குது. பட் லினக்ஸ் டெர்மினலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்திக்கல் ஹேக்கிங், அதுபோல் பெனட்ரேஷன் டெஸ்டிங், அதுபோல் சிஸ்டத்தை ஹைஜேக் பண்ணி பார்க்குறது, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் கூடுதலாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் ஆகும். லினக்ஸ் ஏன் ஃபேமஸ், டெவலப்பர்ஸ் ஏன் லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஏன் லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் லினக்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் கோடெல்லாம் நம்ம வேண்டிய அளவுக்கு மாடிஃபை பண்ணலாம். அதில் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விடயம் டெர்மினல் அண்ட் பெச் அண்ட் செல் ஸ்கிரிப்டிங். பட் நம்ம விண்டோஸுக்கு ஸ்விட்ச் ஆகணும். விண்டோஸில் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு சிஎம்டி ஒன்று இருக்குது. இந்த சிஎம்டி இந்த ஓப்பன் பண்ண உடனே இப்படி பிளாக் கலரில் வரும். ஓகே, இதை கூடுதலாக டீபக்கிங் பர்பஸுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. எனிஹவ் இப்போ சாஃப்ட்வேர் இந்த விண்டோஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாலும் டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விண்டோஸ் சிஎம்டி யூஸ் பண்ணுறாக்கள், இந்த சிஎம்டி டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கோடர்ஸ், ஹேக்கர்ஸ் அப்படியானாக்கள் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே, இப்போ வந்து சிஎம்டி என்னன்னு சிஎம்டி என்னன்னு சொல்லி அட்லீஸ்ட் உங்களுக்கு விளங்கிருக்கும். பழைய காலத்து கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு தான் GUI வந்து பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம்டி இதுதான் ஓஎஸ், இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் இந்த GUIயில் செய்கிற எல்லாத்தையுமே சிஎம்டியில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். கொமாண்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கோடிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொமாண்ட் தெரிஞ்சிருக்கிறதால நமக்கு போன வீடியோக்குள்ளே நம்ம பைத்தன் எல்லாம் பார்த்தோம். அந்த பைத்தனில் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கிரிப்டிங் எல்லாம் எழுதினோம். லைக் இப்போ என்ன சொல்கிறது, வெப்சைட்டை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படியான விடயங்களை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த அப்படியான விஷயங்களை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் வந்து பேட்ச் ஸ்கிரிப்ட் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்படும். பேட்ச் ஸ்கிரிப்டை வந்து கூடுதலாக வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ சிஎம்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது GUI, இது CLI. இப்போ நான் இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவுக்கு போய் நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணோன்னே ஒரு கமாண்ட் ஒன்று ரன் ஆகும். அந்த கமாண்ட் தான் இந்த நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ண வைக்குது. இப்போ சிம்பிளாக பாருங்க, இந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுதுன்னா CD டெஸ்க்டாப் பண்ணி சொல்லி டைப் பண்ணுறேன். CDன்னு சொன்னால் நேவிகேட் பண்ணுறது. இப்போ நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே இருக்கேன். ஸோ இப்போ நான் DIR அடிச்சேன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் காட்டும். CLS டைப் பண்ணேன்னு சொன்னால் கிளியர் பண்ணு விண்டோவை. இங்கே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் MDGUNA சொல்லி என்டர் பண்ணுறோம். இப்போ வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் MDGUNA என்டர் பண்ணது போது ஒரு ஃபோல்டர் அதை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுது. இப்போ பார்த்துக்கொள்ளுங்க RDGUNAன்னு சொல்லி டைப் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுது. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரை கொடுக்கக்குள்ள என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த MD என்று சொல்கிற கமாண்ட் வந்து GUIயால் எக்ஸிக்யூட் ஆகும். சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த MD என்ற அந்த அந்த EXE ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த இப்போ ரைட் கிளிக் பண்ணி இங்கே போகிறத வந்து இதுக்குள்ளால வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்கிறோம். அதோட கமாண்டை வந்து அதோட EXE ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிக்கொள்கிறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிக்குள்ளே போய் விண்டோஸுக்குள்ளே போய் சிஸ்டம் 32க்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து MDன்னு சொல்லி சர்ச் பண்ணக்குள்ள அந்த MDயோட EXE நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். லைக் வந்து அந்த MD தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நிறைய சர்ச்சிங்ஸ் நடக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் பேசிக்காக அந்த MDயோட டீட்டெயில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த CMD கமாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணக்குள்ளே என்ன சொல்கிறது, ஃபோல்டர் ஒன்று இதுக்கி அந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணக்குள்ளே இப்போ டிலீட்ன்ற கொடுக்கக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அது எது நடக்கும்னு சொன்னால் RD என்ற ஒன்று நடக்கும். க்ரியேட் பண்ணக்குள்ளே MD என்ற ஒன்று நடக்கும். இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு அசைவுகளின் GUIயில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு ஸ்மால் ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ப்ரோக்ராமை நம்ம டிரெக்டாக இதுக்குள்ளால கால் பண்ணிக்கொள்ளலாம். யூசேஜ், இதோட யூஸ் என்ன, இப்போ ஆஸ் அ டெவலப்பராக நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த CMD GUIயில் செய்ய இயலாத விடயங்களை CMDயில் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இப்போ வைரஸால் எஃபெக்ட் ஆகின சில பென் ட்ரைவ், அதாவது ஹிடின் வைரஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு கோடு இருக்குது, அதை கொடுத்தோன்னே வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். சிலர் பார்த்தீங்கன்னா NetSH ஸோ ஓகே வோலன் ஸோ ப்ரொஃபைல் சொல்லி டைப் பண்ணோன்னே நம்ம நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகின எல்லா டிவைசஸையும் காட்டுது. ஸோ இதுக்குள்ளே ஒரு கோடிங் எழுதி இந்த டிவைசஸ் எல்லாம் செய்யலாம். இப்படி GUIயில் இல்லாத விடயங்களை வந்து CMDயில் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் புதிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் CMDக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக வரும். இந்த CMDயை பில்ட் பண்ணி போட்டு தான் அதுக்கு பிறகு வந்து இந்த இதுக்கு இது அதன்னு சொல்லி மெப் பண்ணுவாங்க. இப்போ இது கிளிக் பண்ணக்குள்ளே இந்த கமாண்ட் ரன் ஆகணும், MDன்னு சொல்கிற கமாண்ட் ரன் ஆகணும்னு சொல்லி மெப் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் CMDயில் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம். பட் நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணீங்க சொன்னால் லினக்ஸில் வந்து GUI லிமிட்டடாக தான் இருக்கும். சில விஷயங்கள் தான் GUIயில் செய்யலாம். பட் டெர்மினலில் பல விடயங்களை செய்யலாம். அதே போல் தான் இது GUI ஜஸ்ட் இது 4 பேர் ஒன்றுமே தெரியாத ஆட்கள், கம்ப்யூட்டர் ஒன்றுமே தெரியாத ஆள் வந்து எடுத்து பாவிக்கணும், இதை ஓப்பன் பண்ணணும், கிளிக் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், விண்டோஸை ப்ரௌஸ் பண்ணணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த GUI செட்டப். பட் இந்த CLI இதை நாங்கள் அதை CMDயை CLIன்னு சொல்லுவோம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். GUIயை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த CMDயில் வந்து பல பெனிஃபிட் இருக்குது. ஆஸ் டெவலப்பர், நீங்கள் ஒரு டெவலப்பர் அல்லது ஒரு என்ஜினியர் சாஃப்ட்வேர் இந்த சைட்டில் நீங்கள் போகணுமா சொன்னால் உங்களுக்கு CMD கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு குட் டீபக்கிங் டூல். ஸோ அந்த டீபக்கிங் டூலை தான் நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து லேர்ன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில்.
மேக் ஷுவர் எவ்ரிதிங் இஸ் ஒர்க். ஓகே, இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் சொன்னால், ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனுக்காக வேண்டி வந்து ஒரு நோட் பேடை எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அந்த நோட் பேட் அடுத்து என்ன செய்யறதுன்னு சொன்னால், ஓகே, இப்போ சிம்பிளாக என்ன செய்யறதுன்னு சொன்னால் எம்டி குணராகுலன் சொல்லி டைப் பண்ணி சேவ் பண்ணுறோம். ஓகே, create folder script, okay, script, okay, script.bat. இந்த bat என்னும் சேவ் பண்ணுவோம், இல்லாட்டி cmd.cmd என்னும் சேவ் பண்ணுவோம். பைத்தனில் பார்த்தீங்கன்னா .py என்று சேவ் பண்ணுவோம், இங்கே வந்து bat bat ஃபைல். ஓகே, அப்படி இல்லாட்டி cmd. ஓகே, பட் bat ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் சேவ். இப்போ இந்த exe ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இதுக்குள்ள சொல்லப்பட்ட விஷயத்தை செஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவோம். லைக் ஓகே, delete folder script சொல்லி. ஓகே, இப்போ delete folder scriptuக்குள்ள இருக்கிற கோடிங்கை மாற்றணும். லைக் இப்போ notepad++. ஓகே, இட்ஸ் a good notepad editor. எம்டிக்கு பதிலாக ஆர்டி என்று போட்டுத்தேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோன்னே இது delete ஆகும், இதை ரன் பண்ணோன்னே இது க்ரியேட் ஆகும், இதை ரன் பண்ணோன்னே இது delete ஆகும். ஓகே, இது என்னத்துக்கு நம்ம நார்மலாகவே க்ரியேட் பண்ணி கொள்ளலாமேன்னு கேட்டால், கூடுதலாக வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு இது நம்ம செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணி ஆகினோடனே அது ஃபைல் அழிக்கிற மாதிரி, 5 மணி ஆகினோடனே அது ஃபைலை சென்ட் பண்ணுற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காக சில ஆக்ஷன்கள் நடக்கக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை காப்பி பண்ணி கொண்டு போகிற மாதிரி. இதை நான் ரியல் டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன். எங்கன்னு கேட்டால், நான் வந்து டெஸ்க்டாப்பில் வேலை செய்யக்குள்ளே வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து கோட் பண்ணக்குள்ளே வந்து அதை பேக்கப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணி கொண்டு இன்னொரு இடத்துல போட்டு கொண்டு இருக்கும். இப்படியான பர்பஸுக்கு வந்து இந்த பேட்ச் ஸ்கிரிப்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக அமையும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த notepad++ எடுக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, எடுத்து ஸோ இட்ஸ் notepad++ன்றது டெக்ஸ்ட் எடிட்டர், லைக் Sublime my other text editor. You can download it simply, notepad++ download. Okay, something wrong, but anyhow. Okay, notepad. Okay, நீங்கள் இந்த இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள, அது டெக்ஸ்ட் எடிட்டர், இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ. ஓகே, இப்போ இந்த க்ரியேட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஃபோர் லூப். அதாவது வந்து சிஎம்டி, இப்போ நம்ம பார்த்து இந்த சிஎம்டி இட்ஸ் அ கமாண்ட். நாங்கள் அது கமாண்டை கொடுத்தோன்னே அதுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ரோக்ராமிங். இந்த சிஎம்டிக்குள்ள ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து அதை பெட்ச்ன்னு சொல்லுவோம். அதுதான் பெட்ச் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தன் நம்ம செய்யணும்னு சொன்னால் பைத்தனை டவுன்லோட் பண்ணணும். பெட்ச் ஸ்கிரிப்டிங்கு டவுன்லோடிங்கே தேவையில்லை, காரணம் இது விண்டோஸோடய வந்தது. இப்போ ஃபோர் லூப் ஒன்று செய்தேன் பாருங்க. 4 in 0 1 50. ஸோ த மீனிங் சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். ஓகே, 50 வரைக்கும் போகணும். 50 தரம் இந்த லூப் ரன் ஆகணும். டூ என்னத்தை செய்யணும், எம்டி ஃபோல்டர். ஓகே, ஓகே, எல் இதுக்கிட்ட ஒரு இதொன்று போடணும், லைக் எக்ஸ். ஓகே, எக்ஸ்ன்றது வேரியபிள். இந்த எக்ஸ் தான் வந்து 1 2 3 கூடி போகிறது பைத்தனில் பார்த்தோம். இது சின்டெக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து இட்ஸ் நேட்டிவ் லெவல்ன்றபடியாக கொஞ்சம் சின்டெக்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன செய்யணும் சொன்னால், ஃபோல்டர் எக்ஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணணும். சிம்பிளாக இதை ரன் பண்ணன்னு சொன்னால் 50 ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகும். ரன் பண்ணி பார்ப்போம். Okay, it's not working. Let's see why. So opening the notepad. So 4ix in 1 do empty and folder like that. Okay, we have to use double what to call double percentage. Okay, so now if I open 50 folders created here. So now இப்போ நான் என்ன செய்ய சொன்னால், இதை இப்போ மாற்றி எழுதப்போன். ஸோ ஓகே, ஆர்டிக்கு பதிலாக, ஓகே எம்டிக்கு பதிலாக ஆர்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃபோல்டர் அழிக்கும். இது டிலீட்டை கொடுத்தோன்னே 50 ஃபோல்டரும் ஓட்டோவாக ரிமூவ் ஆகும். க்ரியேட்டை கொடுத்தோன்னே 50 ஃபோல்டரும் ஓட்டோவாக க்ரியேட் ஆகும்.
இப்படி ஆட்டோமேஷனாக வந்து சில வேலைகளை செய்து கொள்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு, உங்களோட டிவைஸில் நடக்கிற விஷயங்களை டீபக் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் டூல் டு டீபக். ஓகே, ஒரு ப்ரோக்ராமை டீபக் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டூல் வந்து சிஎம்டி. லைக் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா இதை கட்டாயம் லேர்ன் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ண கோடை இதில் ரன் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ் யூ கேன் ரன். ஓகே, பட் பார்த்தீங்க சொன்னால் அப்படியே காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி டெஸ்க்டாப்புக்கு வாரேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன், ஆனால் இப்போ வேலை செய்யாது பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பெர்சன்டேஜ் போடணும், பெர்சன்டேஜ் சிம்பிள் 1 போடணும் இதுக்குள்ளே ரன் பண்ணக்குள்ளே. அதை நீங்கள் ஓகே வாவன் இப்போ ஆவடின்னு சொன்னா ரிமூவ் பண்ணணும். அதை நீங்கள் பெச் ஸ்கிரிப்டிங் ஃபைலுக்குள்ளே எழுதக்குள்ள டபுள் போடணும். அப்போ நமக்கு 1 போட்டோடனே ஒர்க் பண்ணலை, ஏன் வேலை செய்யலன்னு சொல்லி தேடணும். அதுக்கு பிறகு தான் இந்த ஐடியாவே நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இதுதான் வந்து பேசிக்காக வந்து சிஎம்டி அண்ட் பெச் ஸ்கிரிப்டிங். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டூட் வாட் இஸ் பெச் ஸ்கிரிப்டிங். ஓகே, இந்த வீடியோ சீரீஸில் வந்து பல விடயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண போதும் பெச் ஸ்கிரிப்டிங்கை பற்றி ஒன் பை ஒன்னா. ஸோ ஹோப் திஸ் வீடியோ சீரீஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ பேசிக்காக சொல்லணும்னு சொன்னால் பல விடயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஐ வில் see you in the next video.